நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மலதி, நீ கவலைப்படாத. நம்ம ரொம்ப சீக்கிரம் சந்திக்க போறோம். அக்கா, நம்ம 2 பேரும் சிஸ்டர்ஸ் தானே? ஆமா. அப்படின்னா நம்ம ரத்தம் ஒண்ணு தானே? அதனால எனக்கு பதிலா நீ ரத்தம் கொடுத்துரு. அம்மா கங்கா தாயே, நாங்க உங்ககிட்ட எப்ப கேட்டாலும் அது இந்த விஷயம் மட்டும்தான் இருக்கும். நாங்க 2 பேரும் எப்பவும் பிரியக்கூடாது. இன்னைக்கும் நாங்க அதே தான் கேட்க போறோம். என்னோட மலதி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் என் அக்காவுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துரு. நீங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நான் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன்னு. ஒரு பையன் அப்பாவாக போறா, அதை கொண்டாட ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு பையன், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் காதல அடைஞ்சிருக்கா. ஆனா அவன் காதல யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு அம்மா, எந்த பையன் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது. 2 பேரோட சந்தோஷத்தையும் விரும்புறேன். நான் என்ன பண்றது? விஸ்வாக்கு சப்போர்ட் பண்ணவா, இல்ல வீட்டுல உள்ள மத்தவங்களுக்கா? விஸ்வா உங்களுக்கும் பையன் தானே. நீங்க ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க எனக்கு. அதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் என்ன விரும்புறீங்கன்னு. மேடம், இந்த ஆல்பம் டிராயர்ல இருந்தது, எங்க வைக்கிறது? இங்க கொண்டு வா. நீ போ. இது விஸ்வாவோட சின்ன வயசு ஆல்பம் ஆச்சே. நீங்க சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன், எது நீங்க விரும்புறீங்கன்னு. நம்ம வீட்ல இது வரைக்கும் மாமா இந்த மாதிரி நடந்துக்கிட்டு நான் பார்த்ததே இல்ல. ஆனா நம்மளுடைய விஸ்வாவும் அவரு கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் கேட்டான். ஆனா அவரு எதுவும் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. விஸ்வாக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். ஒருவேளை விஸ்வா மாலதியை லவ் பண்றானா? இதுல என்ன தப்பு இருக்கு? காதல் யாருக்கு எப்ப வேணாலும் வரும். சரி, இன்னொரு சந்தோஷமான விஷயம் இருக்குல்ல, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பொறக்க போற குழந்தைய வரவேற்கிறதுக்கு நான் இதுல எந்த சாரிய கட்டிக்கலான்னு முதல்ல பார்க்கணும். இது ஓகே நினைக்கிறேன். சரி சொல்லுங்க, நான் இதுல எந்த சாரி கட்டணும்? என்னோட எல்லா சாரியும் பழசாயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா, நான் 2 மாசமா ஷாப்பிங் போகவே இல்ல. இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை காதம்பரி, மாலதியை பற்றி தான் யோசிக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ இந்த வீட்டுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. இந்த வீட்டு நல்லதுக்காக நிறைய செஞ்சிருக்கா. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம உதவி அவளுக்கு தேவை. ஆனால் நம்ம வீட்டில் அவளுக்கு சப்போர்ட்டா யாருமே இல்லை. அப்படி பண்ணணும்னு நினைச்சா என்ன பண்ண முடியும்? மாமாவை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவருடைய முடிவை நம்மளால மாத்தவும் முடியாது.
இருக்கலாம் காதம்பரி. அப்பாவோட முடிவை மாத்திரத்தில் வேணா நாம முடியாம இருக்கலாம். ஆனா எனக்கு எது சரின்னு படுதோ எது தப்புன்னு படுதோ அதை நான் அப்பா கிட்ட சொல்லலாம்ல. ஆனா இந்த நேரத்துல இந்த விஷயத்த ஃபேமிலி கிட்ட சொல்றது கொஞ்சம் அவசரம்னு தோணுது. சரியான நேரம் வரட்டுங்க, நம்ம நம்மளுடைய விருப்பத்தை கண்டிப்பா ஃபேமிலி கிட்ட சொல்லலாம். எவ்வளவு அழகா இருக்கு. நல்லாதான் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு குறை இருக்கு. என்ன? அது விஷயம் என்ன பாட்டி, உங்க கையில ஒரு தங்க வளையல் இருக்குல்ல, அது உங்க கைக்கு நல்லாவே இல்ல. ஒரு வேலை பண்ணுங்க, அத என்கிட்டயே கொடுத்துருங்க. கொடுங்க. வந்துட்டாங்க வாங்குறதுக்கு. போ. பெரிய பாட்டி, கண்ணாடி உடைஞ்சா கெட்ட சகுனம்ல. ஆமா மாலதி, ரொம்ப கெட்டது நடக்கும். அட பைத்தியமே, கண்ணாடி உடைஞ்சா கெட்டது நடக்காது. மனசு தப்பா இருந்தாதான் கெட்டது நடக்கும். நினைப்பு ஒண்ணு, நல்லதா இருக்கணும் இல்லாட்டி கெட்டதா இருக்கணும். மூட நம்பிக்கை வேணாம். நான் பழைய காலத்து ஆளு. ஆனா நீ பழைய காலத்து பேச்செல்லாம் எதுக்கு நம்புற பைத்தியம்? நீ என்ன நினைக்கிற? 80 வயசு பாட்டிடா, இதையெல்லாம் பொறுக்கி எடுக்க சொல்றியா என்ன? அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? கேன்சர் பேஷண்டா இதெல்லாம் பொறுக்கி எடுக்கணுமா? ஓ, கேன்சர் பேஷண்ட். இது மட்டும் ரொம்ப நல்லா இருக்கா? எடு, போய் எடு. பெருசா வந்துட்டா, பெரிய கேன்சர் பேஷண்டா. எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்றாங்க. சீக்கிரம். சீக்கிரம் எடு. அட பெரிய பாட்டி, நான் தான் எடுத்துட்டு இருக்கேன்ல. எவ்வளவு பீசஸ் இருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும்ல. சரி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எடு. அப்புறம் சமைக்கிற வேலை இருக்குல்ல. நான் கிச்சனுக்கு போறேன், நீ பின்னாடியே வந்து சேரு. 2 பேரும் சேர்ந்து சமைக்கலாம். சீக்கிரமா கிச்சனுக்கு வந்து சேரு. ஆனா சீக்கிரம் வந்துடுவேல. சீக்கிரம் வரணும், இல்லைன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். அக்கா, நீ நல்லா இருக்கல? சண்டிகர்ல எந்த பிரச்சனையும் நடக்கலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, 8 மணி ஆயிடுச்சு, மாமா இன்னும் வரலையே. அது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. மாமா டைம்க்கு வந்துருவார்ல. வேற என்ன பண்ண சொல்ற காஞ்சனா? இந்த குடும்பத்து பசங்க இந்த குடும்பத்தோட மான மரியாதையை பத்தி கவலைப்படாம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட எதை பத்தியும் கேட்கறதே இல்ல. இதையெல்லாம் நினைச்சு அப்பா வருத்தப்பட மாட்டாரா என்ன? அப்புறம் இந்த மாதிரி நேரத்துல இந்த வீட்டுல பொறுப்புள்ளவங்களும் புத்திசாலிகளும் அவங்க கூட இருந்து அவங்க நம்பிக்கை பலப்படுத்தினாங்கன்னா அப்பா கஷ்டப்படாம வேற என்ன பண்ணுவாரு? அப்புறம் இந்த வீட்டு மருமக இந்த வீட்டை விட அதிகமா அவங்க வீட்டை பத்தி யோசிக்கிறாங்க. நம்மளுக்கு பிடிக்கலனா கூட அவ தங்கச்சியை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு நினைக்கிறா. இதையெல்லாம் பார்த்துட்டு அப்பாவால எப்படி அமைதியா இருக்க முடியும்?
அப்பா மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்படுறாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் மத்தவங்களுக்கு புரியவே புரியாது. நான் போய் அப்பாவை டிஃபன் சாப்பிடுறதுக்கு கூட்டிட்டு வரேன். ஜீவிதா மேடம், ஊர்ல இருந்து உங்க ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டாங்களா? ஹே ஜீவிதா, பாத்து போமா. சரிங்க அத்தை. பாட்டி, ஜீவிதா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. தாமு எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. பாட்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ தான் சந்தோஷமான விஷயத்தை கொடுத்துருக்கியே, அப்புறம் வந்து தானே ஆகணும். ஜீவிதா, உனக்கு தெரியும் இல்லையா மாலதி இங்க வரமாட்டான்னு? வணக்கம்மா. வணக்கங்க. வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கும் தான். எப்படி இருக்க தாமு? நல்லா இருக்கேன். வணக்கம்மா. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். ஹாய். ஹாய். அக்கா, இப்படியே வாழ்த்துக்கள் சொல்லிட்டே இருந்தா இந்த நாளே பத்தாது. நான் ஒண்ணு பண்றேன், இப்பவே போய் உங்க எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வரேன், சரியா? வணக்கம் ஐயா. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் ஷாலினிமா. வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கும் தான். பாட்டி, விஸ்வா வச்ச அந்த 7 நாள் பெட்ல நான் எவ்வளவோ அவனை தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ண பாட்டி. ஆனா எந்த டைம்ல நானே தோத்துட்டு பாட்டி. நான் ரிஷிகேஷ்ல இருந்து இங்க வரும்போது மாலதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. எனக்கும் முன்னால இந்த விஷயம் தெரியாது. கேட்டுட்டு திகைச்சு போயிட்டேன். மாலதி இங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ரொம்ப நல்லது. மாலதியாவது உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொன்னாளே. நான் எங்க பொண்ணு சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒருவேளை இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் வந்து இந்த விஷயம் எல்லாமே உங்க முன்னாடியே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எதுவும் தெரியாதுன்னு சொல்றீங்க. சரி, என்ன நடக்கணுமோ நடந்துருச்சு. ஆனா இப்ப இதை நிறுத்தி ஆகணும். நாங்க விஸ்வாக்கு புரிய வச்சுக்கிறோம். நீங்க மாலதிக்கு புரிய வைங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு வச்சத நாம எல்லாரும் சேர்ந்து தடுத்து நிறுத்தினா அது எல்லாருக்கும் நல்லது. இது எவ்வளவு பெரிய வலின்னு உங்களுக்கு தெரியுமா? இவங்க 2 பேராலையும் ஒண்ணு சேரவே முடியாதுமா. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. மாலதி இப்படி ஒரு நிலைமையில இருந்துகிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கலாம்? இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவ எப்படி இன்னொருத்தர் கூட வாழ முடியும்? இது கசப்பான உண்மைதான். ஆனா இத பத்தி யாராவது ஒருத்தர் பேசிதானே ஆகணும். அதான் நான் பேசுறேன். அப்புறம் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்கம்மா, நாளைக்கு மாலதிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் விஸ்வாவோட நிலைமை என்ன? அவன் எப்படி வாழுவான்? மாலதியோட ஞாபகங்கள் கூட மட்டும் அவன் வாழ்க்கை பூரா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? விஸ்வா இந்த குடும்பத்தோட பையன். எங்களுக்கு அவனை பத்தி கவலை இருக்கு. அவனோட சந்தோஷத்தை தான் நாங்க விரும்புறோம். இதுல தப்பு என்ன இருக்கு? ஆனா மாலதி என்ன தப்பு பண்ணா? அவன் மேல என்ன தப்பு இருக்கு? இது ஒண்ணுதானே.
அவ ஒருத்தரை காதலிக்கிறா. அதுதான் அவ பண்ண தப்பு. அவளோட வாழ்க்கையில் அவளுக்கு இந்த சின்ன சந்தோஷமாவது கிடைக்கட்டுமே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ என்ன பேசுற ஜீவிதா? மாலதி விஸ்வாவை காதலிக்கிறத நீ சரின்னு சொல்றியா? இதுல உன் தங்கச்சியோட தப்பு எதுவும் இல்ல. அவ செஞ்சுதான் சரியில்லை. ஷாலினி அம்மா, ஜீவிதா சின்ன பொண்ணு. தான் என்ன பேசுறோன்னு அவளுக்கே புரியல. ஏதோ தெரியாம பேசிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். எனக்கு என்ன தெரியல பாட்டி. நீங்க எதுக்கு இப்ப எனக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நான் ஏதாவது தப்பு பேசிட்டேனா இல்ல இல்ல மாலதி ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா? ஜீவிதா, உன் தங்கச்சியை பத்தி எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தும் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? உன் மனசுல என்ன இருக்குங்கிறது இப்ப தெளிவா தெரியுது. உனக்கு எங்க குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. எப்பவும் உங்க குடும்பத்தை பத்தி மட்டும்தான் கவலைப்படுற. நீ உன் தங்கச்சியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஏன் விஸ்வாவை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிற? ஏன்னா எங்க குடும்பத்து ஆளுங்களை நீ வித்தியாசப்படுத்தி பாக்குறல்ல. இல்ல பெரியம்மா, அந்த மாதிரி எதுவுமே இல்ல. முதல்ல நானும் உங்களை மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எந்த கசப்பான விஷயத்துக்காக நீங்க இதை வேண்டாம்னு சொல்றீங்களோ, நானும் அதே கசப்பான விஷயத்துக்காக தான் முதல்ல இதை வேண்டாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, விஸ்வா மாலதி கூட இருந்தானா அவனால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நினைச்சேன். மாலதியோட ஃபீலிங்ஸ் பத்தி எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நான் என்னோட தங்கச்சியோட சந்தோஷத்தை பத்தி எதுவுமே யோசிக்கல. நான் முழுக்க முழுக்க நம்மளோட விஸ்வாவை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். விஸ்வாவோட வாழ்க்கை, அவனோட எதிர்காலம், நான் அதை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். ஆனா அவன் என்னோட எண்ணத்தை மாத்திட்டான். ஆமா பெரியம்மா, விஸ்வா எனக்கு நம்பிக்கை கொடுத்தான். காதல் யோசிச்சு வர வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொன்னான். உண்மையான காதலுக்கு உண்மையான மனசு இருந்தா மட்டும்தான் போதும்னு சொன்னான். அவ பணக்காரியா ஏழையா, அவ நோயாளியா இல்லையா, அவ எவ்வளவு நாள் வாழவா வாழ மாட்டாங்கிறது முக்கியம் இல்லைன்னு சொன்னான். உண்மையான காதலுக்கு ரெண்டு மனசு மட்டும் நல்லா இருந்தா போதும்னு சொன்னான். எப்ப நான் விஸ்வாவோட மனசுக்குள்ள போய் பார்த்தேனோ அப்பதான் எனக்கு புரிஞ்சது விஸ்வாவோட காதல் மாலதி மேல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு. மாலதி தான் அவனோட சந்தோஷம். மாலதிய பிரிஞ்சு அவனால எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் என்னால எப்படி பிரிக்க முடியும்? நான் யாரு ரெண்டு காதலர்களுக்கு நடுவுல பேசுறதுக்கு? ஆனா அதுக்கான அர்த்தம் இது கிடையாது. உங்களை பத்தி நான் யோசிக்காம இல்ல. எனக்கும் என்னோட கடமை என்னங்கிறது தெரியும். அத்த அத்த எனக்குமே என்னோட பிறந்த வீட்டையும் புகுந்த வீட்டையும் நான் வேற வேறையா நினைச்சதே இல்ல. நீங்க எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். விஸ்வாவையும் மாலதியும் நான் தனித்தனியா பார்த்ததே இல்ல. நான் விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான். விஸ்வாவும் மாலதியும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும். அவங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்துலதான் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. பாட்டி பாட்டி ப்ளீஸ், மாலதியோட இந்த சந்தோஷத்தை பறிச்சிடாதீங்க பாட்டி. அவளுக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு, காதலிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்மள மாதிரி தான் அவளும். நீங்க எல்லாரும் ஏன் பயப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். மாலதியோட லைஃப்ல நாளைக்கு என்ன ஆகும்னு, அவளோட லைஃப்க்கு எந்த கேரண்டி இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏன் நம்மளோட லைஃப்ல மட்டும் என்ன கேரண்டி இருக்கு? இந்த உலகத்துல யார் எவ்வளவு நாள் வாழ்வாங்க, என்ன ஆகும்னு யாருக்காவது தெரியுமா? பாட்டி ப்ளீஸ், மாலதியோட இந்த வியாதியை அவளோட சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா வர விட்டுறாதீங்க. தாத்தா, நம்ம ரெண்டு குடும்பத்திலையும் நீங்க தான் எல்லார் விடவும் பெரியவர்.
நான் எப்பவுமே உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். மாலதி விஸ்வா விஷயத்துல உங்களை விட யாரால நல்ல முடிவு எடுக்க முடியும்? உங்களோட முடிவு என்னன்னு சொல்லுங்க தாத்தா.